ஹாய் காய்ஸ், வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சுல்ல. நான் இன்றைக்கி எல்லாத்துக்கும் ஒரு சர்ப்ரைஸோடு வந்திருக்கேன். சர்ப்ரைஸாக என்ன நீங்கள்னு கேட்கலாம். அது என்னென்னா, இன்றைக்கான வீடியோ நீங்கள் கேட்க மட்டும் கிடையாது, பார்க்கவும் போகிறீங்க. எஸ், நான் முடிஞ்ச அளவுக்கு எல்லா சீன்ஸையும் வந்து இமேஜினேஷனாக விஷுவலாக கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணியிருக்கேன். ஐ ஹோப் யூ லைக் இட். அது மட்டும் கிடையாது, ஏதாவது மிஸ்டேக் இருந்தால் மன்னிச்சிடுங்க. ஃபஸ்ட் டைம் பண்ணுறேன், பார்த்து பண்ணுங்கப்பா. இன்றைக்கான வீடியோ இதை பற்றி இருக்க போதுன்னா டபுள் ஃபேண்டசி தான் இன்றைக்கி வீடியோ. ஆமாம், ஏன்னா டே ஹுக்குங்கிறது ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஃபேண்டசி, அது கூட வேரல்ஸுங்கிற ஒரு கான்செப்டை சேர்ந்து ஸோ ரெண்டு விதமான ஃபேண்டசி சேர்ந்து இன்றைக்கி டபுள் ஃபேண்டசி தான் வீடியோவாக இருக்க போகுது. அந்த மனித ஓனாய் இதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆக்சுவலாக நான் காலேஜுக்கு அப்புறமா இப்போ தான் உட்காந்து படி நிறைய படிச்சிருக்கேன். இன்னும் இதை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் வீடியோ பண்ண முடியும். எந்த ஒரு வீடியோக்கும் நான் இவ்வளோ மெனக்கிட்டது கிடையாது. இந்த வீடியோக்கு நான் அவ்வளோ மெனக்கிட்டிருக்கேன், அவ்வளோ படித்து தெரிஞ்சு அதுக்கப்புறம் தான் இந்த வீடியோவே வந்து ரெடி பண்ண முடிஞ்சுது. ஸோ அதனால கொஞ்சம் டைமும் எனக்கு எடுத்துச்சு. ஓகே ஃபைன். இன்றைக்கி வந்துட்டு வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு குட்டி கான்செப்ட் மட்டும் சொல்லிடுறேன். அது மட்டும் கொஞ்சம் புரிகிற மாதிரி சொல்கிறேன், கவனமாக கேட்குங்க. அது கதை புரியும். என்னென்னா, வேர்வல்ஃபில் மொத்தம் 3 விதமான உல்ஃப் இருக்குது. அதாவது முக்கியமான 3 விதமான உல்ஃப் இருக்குது. ஸோ அந்த 3 விதம் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து ஆல்ஃபா, செகண்ட் வந்து பீட்டா, தேர்ட் வந்து ஒமேகா. ஸோ ஆல்ஃபா அப்படிங்கிறது வந்துட்டு அதுதான் வந்து குரூப்போட லீடர் மாதிரி. இது ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு வேர்வல்ஃப் வந்துட்டு நம்ம ஆல்ஃபா தான். ஆல்ஃபாலே வந்துட்டு ட்ரூ ஆல்ஃபான்னு 2வது விதமும் இருக்குது. அதாவது என்னென்னா, ஒரு ஆல்ஃபாவுக்கும் இன்னொரு ஆல்ஃபாவுக்கும் பிறக்கக்கூடிய குட்டியை தான் வந்து ட்ரூ பிளட் ஆல்ஃபான்னு சொல்லுவாங்க. ஸோ அதுதான் இருக்கிறதுல ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்ட், ரொம்ப டேஞ்சரஸான வேர்வல்ஃபும் கூட. நெக்ஸ்ட்டு வந்துட்டு பீட்டாங்கிறது வந்து ஆல்ஃபாவுக்கு அடுத்த ரகம். ஸோ அது வந்து கொஞ்சம் ஆல்ஃபாவை விட ஸ்ட்ராங் தான், பட் ஆல்ஃபாவை விட கொஞ்சம் கம்மியான ஸ்ட்ரென்த்து, கொஞ்சம் கம்மியான பவரும் இருக்கும். ஸோ தேர்டு வந்துட்டு அது மட்டும் கிடையாது, பீட்டா வந்துட்டு ஆல்ஃபா சொல்கிறத கேட்டு நடந்துக்கக்கூடிய ஒரு சோல்ஜர் மாதிரி. நெக்ஸ்ட் கடைசி ரகம் வந்து நம்ம ஒமேகா தான் த மோஸ்ட் பியூட்டிஃபுல்லான ஒரு வேர்வல்ஃப். ஒமேகா வந்துட்டு ரொம்ப எப்படி சொல்கிறது, மற்றது மாதிரி கிடையாது. அது கொஞ்சம் வீக்கஸ்ட் ஒமேகா தான். அது ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு ஒமேகா. ரொம்ப பீஸ் மெயின்டைன் பண்ணுறது, இந்த சண்டை இதெல்லாம் பிடிக்காத ஒரு விதமான ஒமேகா தான் இந்த வேர்வல்ஃப். ஸோ இது 3 கான்செப்டை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இது தெரிஞ்சுக்கோங்க. ரொம்ப இன்ட்ரொடக்ஷன் பெருசாக போயிடுச்சுல்ல. ஓகே ஃபைன், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த விஷுவலில் வந்து ஏதாவது சின்ன மிஸ்டேக் இருந்துச்சுன்னா மன்னிச்சிக்கோங்க. நெக்ஸ்ட் டைம் நான் நல்லா கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுறேன். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஐயோ கடவுளே, என்னை ஏன் இப்படி துரத்திட்டு வர்றாங்கன்னே தெரியலையே. ஐயோ, நான் எங்கே போவேன்? அப்பா அம்மா நீங்கள் 2 பேரும் எங்கேம்மா இருக்கீங்க? ஐயோ, அவங்க வர சத்தம் கேட்குது, நான் இங்கே போய் ஒழிஞ்சிக்கிறேன். ஐயோ, நெருங்கி வந்துட்டுருக்காங்களே. ஐயோ அப்பா அம்மா நீங்கள் எங்கேம்மா இருக்கீங்க? நான் எங்கேம்மா போவேன்? எனக்கு யார்கிட்ட போகிறதுனே தெரியல. இது என்ன புது வழி எங்கேருந்து வந்துச்சு? இதுக்குள்ளே போகலாமா? சரி, வேறு வழியில் இதை பார்க்கணும், போகலாம். இது என்ன இடம்? வித்தியாசமாக இருக்குது. நான் நைட்டில் தானே ஓடிட்டுருந்தேன், திடீர்னு இப்படி பகலாச்சு. அதோட சம்மர் டைமில் இப்படி பனிப்பொழுகு. இந்த சிட்டிக்குள்ளே இப்படி ஒரு காடா? எங்கே வந்திருக்கேன்னு எனக்கு ஒன்றுமே புரியலையே. நீ யாரு? எங்கே இருந்து வர? ஐயோ, ஓனாயா? மனுஷங்கிட்ட தவிச்சு ஓனாய்கிட்ட மாட்டிக்கிட்டேனா? எப்படி ஓனாய் பேசுது? டே, கேட்டுட்டு இருக்கல, நீ எங்கேருந்து வரேன்னு சொல்லு. எங்கேருந்து வர? அது நான் அவன் என்னோடய ஃப்ரெண்டு தான். எங்கள் வீட்டுக்கு தான் வந்திருக்கான். உன்னோட ஃப்ரெண்டா? ஆமாம், என்னோடய ஃப்ரெண்டு தான். அவங்க 2 பேர்த்தையும் ரொம்ப நேரமாக மிஸ்டர் ஜியோன் தேடிட்டு இருந்தார். மிஸ்டர் ஜியோனா? ஆமாம், ரொம்ப நேரமாக தேடிட்டு இருந்தார். சீக்கிரம் போய் என்னன்னு கேளுங்க. சரி, நாங்கள் சீக்கிரம் போய் பார்க்குறோம். அந்த 2 ஓனாயும் அங்கேருந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறமா நம்ம டே தான். நீ யார்? நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸா? நான் உன்னை காப்பாற்றுக்காக தான் அப்படி சொன்னேன். நான் மட்டும் உன்னை காப்பாற்றலன்னு வை, அவ்வளோதான். நீ இன்றைக்கி குருமா தான். குருமாவா? இங்கே என்ன நடக்குது? நான் எங்கே இருக்கேன்? சம்மர் டைமில் இப்படி பனிப்பொழிவு, அதோட சிட்டிக்குள்ளே இருந்து இப்படி காடு. அதே எனக்கு தெரியல. மேபி சம் போர்ட்டல் மூலயமா நீ உங்கள் உலகத்துலேருந்து எங்கள் உலகத்துக்கு வந்திருப்ப. உங்கள் உலகத்துலேருந்து எங்கள் உலகத்துக்கா? எனக்கு அங்கே பாரு அங்கே 2 மனுஷங்க இருக்காங்க. நான் அவங்கக்கிட்ட போய் கேட்குறேன், இங்கேருந்து இப்படி வெளியில் போகிறதுன்னு. டே இல்லைடா, அவங்க மனுஷங்கன்னா அப்போ நான் யார்? நீ மனுஷனா? என்ன மனுஷனை பார்க்க ஷாக்கிங்காக இருக்கா? அப்புறம்
இன்னொன்று ட்ரெஸ் இல்லாமல் பார்க்க தான் ஷாக்கிங்காக இருக்குது. ஐயோ மறந்துட்டேன்ப்பா, இருப்பா போய் ட்ரெஸ் போட்டு வந்துடு. ஆக்சுவலாக ஃபார் கைண்ட் இன்ஃபர்மேஷன் என்னென்னா வந்துட்டு இவங்க வந்து வேற ஒரு மனுஷன் உருவத்துலேருந்து வேற ஒரு ஃபார்ம் வரும்போது உங்கள் ட்ரெஸ் கிழிஞ்சிட்டு அவங்க புதுசாக தான் ட்ரெஸ் போடணும். ஸோ ஓகே ஃபைன், ஜிம்மில் போய்ட்டு சேஞ்ச் பண்ணிட்டு வந்துட்டாரு. சாரிப்பா நான் மறந்துட்டேன். இட்ஸ் ஓகே. எல்லாத்தையும் பார்த்துட்டியா? ஆக்சுவலாக எல்லாத்தையும் பார்க்கல, ஆனால் பார்த்துட்டேன். சரி ரைட்டு, வெளியில் யார்கிட்டையும் சொல்லாத, இது இங்கெல்லாம் ரொம்ப சகஜம். ஓகே சரி வா வீட்டுக்கு போகலாம். வீடுக்கா? எங்கே? இந்த காட்டுக்குள்ளே வீடா? ஹலோ உங்களுக்கு சிட்டி எப்படியோ எங்களுக்கு இந்த காடு நீங்கள் இருக்கிற இடத்துல உங்களுக்கு வீடில் இருக்கிற மாதிரி எங்களுக்கு நாங்கள் இருக்கிற இடத்துல வீடு இருக்காதா? கரெக்டு தான், வா போகலாம். அது என்னை நீ நம்பி தாராளமாக வரலாம். இந்த ஜிம்மினாவை நம்பினோர் கைவிடப்பட்டார். ஜிம்மினா? என்னோடய பேர் ஜிம்மினா. என்னோடய பேர் தயாங். ஓ அப்படியா, நல்ல நேம், க்யூட் நேம். தேங்க்யூ. சரி போகலாம் அப்படின்ற மாதிரி நம்ம தேங்க்ஸ் சொல்ல அண்ணே ஜிம்மினா இருந்துட்டு இது குடிச்சிக்கோ. இது என்னது? இதுதான் வந்துட்டு ஒரு ஸ்பெல் போட்ட ஒரு மந்திர தண்ணி. இது குடிக்கிறது மூலமாக உன் மேலே எந்த விதமான மனுஷ வாடையும் வராது. நீ யாராவது கேட்டால் ஓனாய் வாடை தான் வரும். யாராவது கேட்டால் நீ பீட்டான்னு சொல்லிவிடு. நான் பீட்டா ரகத்தை சேர்ந்து ஓனாயின்னு சொல்லிவிடு. ஓகேவா? யாரும் உன்னை எதுவும் கேட்க மாட்டாங்க. இது குடிக்கிறது மூலமாக உன்னோட கண்ணோட கலரும் மாறிடும். அதுக்கப்புறமா நீயும் பார்க்குறதுக்கு அப்படி ஓனாய் மாதிரியே இருப்ப. ஓனாய் மாதிரியா? மனித ஓனாய் மாதிரி இருப்பேன். உன்னால் ட்ரான்ஸ்ஃபார்ம்லாம் ஆக முடியாது. ஜஸ்ட் உன் மேலேருந்து உன்னோட மனுஷ ஸ்மெல் வராது. சரி வாப்பலாம். வாப்பலாம். எனக்கு இதை பற்றி அவங்கள பற்றி நல்லா தெரிஞ்ச ஒரு ஆள் எனக்கு தெரியும். வாப்பலாம் அப்படின்னு நம்ம ஜிம்மினாவும் தேவை அங்கேருந்து போக. ஸோ கட் பண்ணி இப்போ வீட்டில் தான் காமிக்கிறோம். மிஸ்டர் ஆரம் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? பதத்தில் ஜிம் கேரட் கட் பண்ணிகிட்ருக்கேன். ஓ கேரட் கட் பண்ணுறீங்களா? பார்த்து முல்லை கேரட்டுக்கு அடிபட்டுரு போகுது. ஜிம் என்ன சின்ன இதே வகத்தில் கட் பண்ணிங்கன்னா இப்போ கேரட் கட் பண்ணுறது, இப்போ தக்காளி வெங்காயம் பூண்டெல்லாம் உரிச்சு குழம்பு இப்போ வைக்கிறது, சாப்பாடு இப்போ சாப்பிட்றது. அது சின்ன பண்ணிகிட்டு இருக்கு. வாய் மூடுங்க, இன்றைக்கி நான் ஃபுல்லாக சாப்பிடக்கூடாது. அதனால தானே உங்கள் பிளான், அதுதானே உங்கள் பிளான். இல்லை சின்ன அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. டென்ஷன் ஆகாது. கூல். என்ன டென்ஷன் ஆகுது? என்ன யார் இந்த பையன்? இது இந்த வாசலில் ஜிம்மினா யார் இது? அது ஜின். இவன் வந்து அப்புறம் ஜிம்மினா நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் வந்து ஜின்கிட்டையும் ஆரம்பிக்கிட்டையும் சொல்கிறாங்க. ஓ இப்படிலாம் நடந்துருச்சா? ஸோ சரி பாட்டி, இது ஒன்றும் கவலைப்படாது. நீங்கள் எங்கள் கூட இருக்கலாம், இப்பெல்லாம் நல்ல நாள் இருக்கலாம், என் கடைசி வரைக்கும் கூட இருக்கலாம். நாங்கள் ஒன்றும் கேட்க மாட்டோம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூலாம் எதுக்குப்பா? பரவாயில்ல. சரி நீ எப்படி இங்கே வந்த? அது நான் வந்து நல்லா படுத்து தூங்கிட்டு இருந்தேன் காலையில் எங்கள் வீட்டில். அப்புறம் திடீர்னு நினச்சி பார்க்கும்போது எங்கள் அப்பா அம்மா யாருமே வீட்டில் இல்லை. ஆனால் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் வெளியில் வந்தப்போ என்னை 4 பேர் துரத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்கக்கிட்டேருந்து தப்பிச்சு நான் அப்படியே ஓடி வந்து ஒரு இடத்துல ஒளியும் போது ஒரு டோர் ஒன்று ஓப்பன் ஆச்சு. அது ரொம்ப வெளிச்சமாக இருந்துச்சு. சரி அவங்ககிட்ட தப்பிக்கிறதுக்காக அந்த டோருக்குள்ளே நான் போனேன். பார்த்தா நான் இங்கே வந்துட்டேன். ஓ அப்படி நடந்துச்சா? சரி நான் அது என்னங்கிறத நான் விசாரிக்கிறேன், நம்ம தெரிஞ்சுக்கலாம். நீ அது வரைக்கும் ஒன்றும் கவலைப்படாது. நல்லா சாப்பிட்டு ஹீரோன்னு யாரும் எதுவும் கேட்க மாட்டாங்க. ஓகேவா? நான் கேட்பேன். மனித வாடை எவ்வளோ நல்லா இருக்குது தெரியுமா? மனுஷன் இவனை பார்க்கும்போது என் நாக்கில் எச்சி ஊறுது. சாப்பிட்டுட்டுமா? ஐயோ யார்? ஐயோ ப்ளீஸ் கிட்ட வராதிங்க ப்ளீஸ் ஜிம்மினா ஜின் சொல்லுங்க கிட்ட வராதிங்க. ஐயோ உன்னை பார்க்கும்போது எனக்கு ஒன்று கடிச்சு சாப்பிட்ணும் போல இருக்குது. சாப்பிட்டுமா? ஐயோ வேணாம் கிட்ட வராதிங்க. என்னடா சிரிக்கிறீங்க? செத்துட்டேனா? இல்லைப்பா உயிரோட தான் இருக்கேன். ஹோபி என்ன விளையாட்டு இது? பாவம் சின்ன பையன் பயந்துட்டு போகிறான். போங்க ஹோபி, போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வாங்க போங்க. என்னது விளையாட்டா? ஒரு நிமிஷம் ஹார்ட் வாய் வழியாக வெளியில் வந்துருக்கும் போல். இவங்களுக்கு இதெல்லாம் விளையாட்டாக இருக்குது. கடவுளே. ஹோபி ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறமா என்னடா குட்டி பையா பயந்துட்டியா? சும்மா ஃபன் நல்லா பண்ணிங்க ஃபன்னு. ஒன்றும் கவலைப்படாத குட்டி பையா, நீ எவ்வளோ நாள் வேணாலும் இங்கே இருக்கலாம், நாங்கள் பார்த்துக்குறோம்ல சரியா? நீ எதுக்கும் கவலைப்படாத, நீ ஜாலியாக இரு. நான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி ஹோபி சொல்ல ஒன்றுட்டே அவங்க வந்துட்டு தேங்க்ஸ் ஹயாங் அப்படின்ற மாதிரி சொல்ல ஓகே என்ன வாய் வளருதோ இன்னும் பயம் போலையோ. ஆமாம் ஹயாங். யாரா அப்போ அது புது கேரக்டரு? ஷுகா. இப்போ என்ன இவனை நீங்கள் தங்க வைக்க போகிறீங்களா? அப்படிலாம் இல்லை, நீங்கள் சொன்னாதான். நீங்கள் உங்களுக்கு வேணான்னு சொன்னால் அவங்க இருக்க மாட்டாடே. இப்போடா ஜிம்மினா